ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நண்டு குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சம்பா நண்டு வாங்கியிருக்கோம், அதாவது நாட்டு நண்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஆல்ரெடி நண்டு பரட்டல் வீடியோவில் நண்டோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 20 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நண்டு குழம்பு காஃப் கோல்டு அதெல்லாம் இருந்தால் சரி பண்ணிடும். இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்ச 2 பெரிய பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வதங்குற கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சதில் 2 ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கசகசா பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசி குழம்புல ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துடலாம். நண்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். நண்டு குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். அப்புறம் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.